தேவன் கொடுத்த கட்டளையை பார்க்குறோம், மனிதனுக்கு தேவன் கொடுத்த பொறுப்பை பார்க்குறோம். 3வது அதிகாரம் கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? சாத்தான் வஞ்சிச்சு பொய் சொல்லி 3வது அதிகாரம் முதல் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எப்படி மனிதன் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தான் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். பிசாசு வஞ்சிப்பதற்கு முன்பாகவே ஆதாமும் ஏவாளும் தேவனை குறித்த தவறான சிந்தைகள் அவருடைய இருதயத்தில் வைத்தார்கள். நிறைய நேரம் பாவத்துக்கு நம்ம பிசாச காரணம் காட்டுறோம், பிசாசு தான் எல்லாம் செய்கிறான். நான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு பாவம் செய்கிறான்னு சொல்லுது. பிசாசனுடைய வஞ்சனை இருந்த பொழுதும் மனிதன் பாவத்தை துணிகரமாக செய்கிறான். பிசாசு தூண்டுதல் தான் செய்கிறான், மனுஷன் தான் முழு விருப்பத்தோடு செய்கிறான். அப்போ அந்த முழுமையா மனிதன் தேவனுக்கு எதிராக எவ்வளவு பெரிய பாவங்களை செய்தான்றதை முதல் 7 வசனங்களை பார்த்தோம். இப்போ இன்னைக்கு வாசிச்ச 8லிருந்து 15 வசனத்துல வீழ்ந்த மனிதனை கடவுள் எப்படி காப்பாத்துறார், ஒவ்வொரு பாவியான மனிதன் எப்படி தேவனால மீட்கப்படுகிறான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆதாம் பாவம் செஞ்சுட்டு அவனுடைய கண் திறக்கப்பட்டு அவன் நிர்வாணின்ற அறிந்து அவன் அத்தி இலைகளை தைத்து அரைக்கச்சைகளை உண்டு பண்றான். அவனுடைய ஆத்மால அவன் பாவம் செஞ்சு அதை அவன் உடம்புனால மறைக்க பார்க்க, அவனுடைய மனசனுடைய குற்ற உணர்ச்சியை போக்குறதுக்கு அவன் என்ன செய்யறான், வெளியில் உள்ள சரீரத்தை ஒரு இலையால மூடி தோட்டத்துல போய் அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு நல்லா தெளிவா தெரியும், அவன் கடவுளுக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டான்னு தெரியும். கடவுள் கொடுத்த தேவ சாயலை இழந்துட்டான்னு அவனுக்கு நல்லா தெரியும். கடவுள் அவனுக்கு கொடுத்த மேன்மையான வாழ்க்கையை இழந்துட்டான்னு தெரியும். ஆனா அவன் எங்க போகணும்? அவன் ஏன் போல? இதேதான் உலகத்துல எல்லா மனுஷனும், எந்த மனிதனும் இயல்பா கடவுளை தேடமானான். ஒரு மனுஷன் துன்மார்க்கமா வாழ்றானா, நீங்க அவனை போய் கடவுளை தேடுன்றீங்க, அவன் எப்படி தேடுவான்? ஆதாமே தேடல. தேவ சாயல்ல பூரணமா படைக்கப்பட்ட ஆதாமுக்கு கடவுள்கிட்ட போகணும்னு தெரியும், கடவுள்கிட்ட மனம் திரும்பணும்னு தெரியும், கடவுள்கிட்ட ஒப்புரவாகணும்னு தெரியும். ஆனா அவன் அதை செய்யல. இப்போ கடவுள் அவனை சந்திக்கலைன்னா ஆதாமுடைய நிலை என்ன? பைபிள் நமக்கு சொல்லுது, கடவுள் ஆதாமை தேடி வந்தார். ஒருவேளை கடவுள் ஆதாமை தேடி வராம போயிட்டாருன்னா ஆதாம் என்னவா ஆயிருந்திருப்பான்? சொல்லுங்க. சாத்தான் இப்ப இல்லையே, சாத்தான் தான் ஏமாத்திட்டு போயிட்டாரு, எந்த கான்டெஸ்ட்ல இல்லையே, மறிச்சு போயிருப்பான். வேற என்ன ஆயிருக்கும்? கடவுள் அவனுக்கு சொன்ன எல்லா நீதியான தண்டனையும் அவனுக்கு வந்துடும். அவனால ஒரு இன்ச்சு ஒரு துளி கூட கடவுளிடத்துல ஒப்புரவாகக்கூடிய புத்தி வந்திருக்காரு. இப்ப பாவம் செஞ்ச உடனே அவன் கண்ணீர் வடிச்சு துக்கப்பட்டு அவன் கஷ்டத்தை அனுபவிச்சு எப்படியாச்சும் கடவுளை தேடிடுவான் அப்படின்னு கடவுளுக்கு தெரிஞ்சா கடவுள் ஆதாமை தேடி வர வேண்டிய நிர்பந்தம் எது இருக்குதா? 1000 வருஷம் ஆனாலும் ஆதாம் ஒரு நாள் கூட கடவுளை தேடி வரமாட்டான்னு கடவுளுக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல தப்பு யாரு பண்ணது? ஆதாம் பண்ணா, கடவுள் எந்த தப்பும் பண்ணல. இப்ப யாரு நியாயமா போய் மன்னிப்பு கேட்கணும்? கடவுள் அவனை தேடி வரன்ற எந்த அவசியமும் இல்லை. ஆனா ஏன் கடவுள் வந்தாருன்னா அவன் வரமாட்டான்னு அவருக்கு தெரியும். அவனால தொடர்ந்து அவனுடைய தவறுல நிலைத்திருக்கதான் தெரியும். அவன் அத்திமலை இலையை தைத்து கொண்டு பாவம் போயிடும் நினைச்சான். அது காஞ்சு போன உடனே வாழை இலையை எடுத்து கட்டுவான், அது காஞ்சு போன வேற ஒரு இலையை எடுத்து, அதுதான் அவனால கடைசி வரைக்கும் செய்ய முடியும். இதுதான் பாவத்துடைய கொடிய வஞ்சகமான தன்மை. பாவம் விஷத்தை போல, நீங்க ஒரு சொட்டு விஷம் குடிச்சாலும் சரி, ஒரு பாட்டில் விஷம் குடிச்சாலும் சரி, உங்களுக்கு சாவு தான். அந்த ஒரு சொட்டு விஷம் எப்படி உடம்பு பூரா கொஞ்சம் கொஞ்சமா பரவுதோ, ஒரு கேன்சர் நோய் எப்படி உடம்புல ஒரு துளியில் ஆரம்பிச்சு அது முழு சரீரத்தையும் பாதிக்குதோ, அதே போல ஒரு பாவம் போதும் ஒரு மனுஷன் நித்தியமா நரகத்துக்கு போறதுக்கு போதுமானதா இருக்குது. வயது நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, மனுஷன் செய்யக்கூடிய அநேக பாவங்கள்னால அவனுக்கு ஆண்டவன் நரக தண்டனை கொடுக்கல. அவன் ஒரு சொட்டு பாவம் செஞ்சாலும், ஒரு நொடி பாவம் செஞ்சாலும் அவனுக்கு நித்தியமான அழிவை கடவுள் நியமிக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, ஆதாம் எத்தனை பாவம் செஞ்சான்?
ஒன்னே ஒண்ணுதான் செஞ்சான். அது கோடிக்கணக்கான சாப்பிடாதன்னு சொன்ன ஒன்னதான் சாப்பிட்டான். ஆனா அந்த ஒரு பாவத்துக்கு கடவுள் நியமித்த தண்டனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பாவத்துக்கு அவன் முழுமையா சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது வெறுமனே உடம்புல வியாதி வந்து மரணத்தை சந்திப்பான்றது அல்ல அதுக்கு அர்த்தம். அவன் முதல்ல நம்ம பார்த்தோம், 3 மரணம் இருக்குன்னு நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். கடவுள் ஆதாமுக்கு சாகவே சாவாயின்னு சொல்லும் பொழுது முதல்ல அவனுடைய மரணம் கடவுளை விட்டு பிரிகிறான். அதுதான் முதல் மரணம். கடவுள் இல்லாம மனிதன் இந்த உலகத்துல வாழ்றதே செத்துப்போன ஒரு வாழ்க்கை தான், நடைபிணமான வாழ்க்கை. அதுதான் நம்ம பார்க்குறோம். அவன் ஆத்ம மரணத்தை சந்திக்கிறான். கடவுள் ஆத்மாவை கடவுளோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு உணர்வோடையே படைச்சிருக்கிறார். அதனாலதான் இயல்பா காட்டுல இருக்கிற ஒரு மலைவாசிக்கு கூட கடவுள் பக்தி இருக்கு. அவன் ஏதோ ஒரு சிலையை எடுத்து கும்பிட்டு இருக்கான். இந்த உலகத்துல எந்த படைப்பு இல்லைனாலும் ஏதோ ஒரு பொருளை வச்சு மனுஷன் கடவுளை கும்பிடுவான். இந்த உலகத்துல கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு தேசமும் இல்லை. அதாவது தேவன் ஆராதிக்கப்படாத எந்த ஒரு கிராமமும் இல்லை, எந்த ஒரு நாடும் இல்லை. ஏதோ ஒரு வழியில அவன் கடவுளை வேற வழியில வணங்குறேன், அதை செய்யறான். அவனுக்குள்ள இயல்பாவே ஒரு பயம் இருக்குது. நமக்கு மேல ஒரு சக்தியுள்ள ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்ற உணர்வு எல்லா மனிதனுக்குள்ள இருக்குது. அந்த ஆத்மால கடவுளை குறித்த பயமும் கடவுளை தொழுது கொள்ற உணர்வை கடவுள் எவ்வளவு மோசமான பாதைக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த படைக்கப்பட்ட ஆத்மா கடவுளுடைய சுவாசத்தால படைக்கப்பட்டனால, கடவுளுடைய அந்த சுவாசத்தினால அந்த ஆத்மா நிலைத்திருந்தா மட்டும்தான் அது திருப்தியா இருக்கும். கடவுளோட அந்த ஆத்மா இணையாத பொழுது அந்த ஆத்மாக்கு எங்கேயுமே இளைப்பாறுதல் கிடையாது. அதான் ஏன் சொன்னாரு, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தான் ஆத்மாவுக்கு அவன் ஆறுதலை தேடலைன்னா, அவன் ஆத்மாவுக்கு மீட்பு அடையலைன்னு சொன்னா அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை அப்படின்னு சொன்னான். காரணம் என்னன்னா, மனுஷன் இந்த உலகத்துல உச்சிக்கு போனாலும், அவன் சேட்டலைட்டுக்கு போனாலும், அவன் எத்தனையோ கண்டங்களை தாண்டி பூகோளங்களை தாண்டி அவன் நிலாலேயே வீடு கட்டினாலும் அவனுக்கு ஒரு பொழுதும் மகிழ்ச்சி சமாதானமும் உருவாகாது. அந்த ஆத்மா கடவுளோடு இணையக்கூட உறவுல இருந்து ஆதாம் பிரிக்கப்பட்டதான் முதல் மரணம். உங்களுக்கு எனக்கு ஏன் சந்தோஷம் இல்லை, உங்களுக்கு எனக்கு ஏன் வருத்தம், உங்களுக்கு எனக்கு ஏன் சஞ்சலம்? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த உலகத்துல நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆசை நமக்கு வெறுமையா மாறுது. ஒரு வீடு கட்டணும் நீங்க ஆசைப்படுறீங்க, அந்த வீடை கட்டிடுறீங்க, அந்த வீட்டுல குடி போயிடுறீங்க. ஒரு 3 மாசம் அந்த வீடு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அல்லது ஒரு வருஷம் அந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டு மேல இருக்கிற அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்காது. நீங்க எந்த பொருள் வேணா வாங்குங்க, ஒரு புதுசா ஒரு செல்போன் வாங்குறீங்கன்னா 2 நாள் யூஸ் பண்ணுவீங்க, 3 நாள் தூக்கி வச்சிருவீங்க. எந்த பொருள் எடுத்தாலும் எல்லாமே அப்படி. அந்த உலகத்துல நீங்க எதையுமே அடைய போற வரைக்கும் தான் ஆசை விருப்பம் இருக்கும். அதை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அது கசப்பா மாறும். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய ஆத்மாவினுடைய வெறுமையை நம்ம புரியறதில்லை. நம்மளுடைய மனசுடைய திருப்தியை நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள்னாலையும் நம்முடைய சரீரத்தினாலையும் நான் திருப்திப்படுத்த விரும்புகிறோம். அதான் பெரிய பிரச்சனை. ஆதாமுடைய பிரச்சனை அது. ஆதாம் எதை இழந்துட்டான்னு தெரியுது, கடவுளுடைய உறவை இழந்துட்டான். ஆனா அந்த உறவை அவனால சரிப்படுத்த முடியல. அவனுக்கு பிரச்சனை அவன் உடம்பு இல்லை, அவனுக்கு பிரச்சனை நிர்வாணம் இல்லை, அவனுக்கு பிரச்சனை அவனுடைய ஆத்மால ஏற்பட்ட குற்ற உணர்ச்சி. அந்த குற்ற உணர்ச்சியை எப்ப அவனால போக்கிக் கொள்ள முடியும்னா, கடவுள் அவனுக்கு மன்னிப்பை வழங்கினா மட்டும்தான் போக்கிக் கொள்ள முடியும். ஆனா நம்ம பார்க்கிறோம், அந்த இடத்துல அரைக்கட்சிகளை கொட்டி கொண்டு அந்த ஏதேன் தோட்டத்துல அவன் அநேக மரங்கள்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். ஏவாளும் கடவுளை குறித்த எந்த சிந்தையும் சொல்லலை, ஆதாம எந்த சிந்தையும் சொல்லலை. அவர்கள் பயத்தோட, கண்ணீரோட, ஆக்கினையோட, குழப்பத்தோட ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. கடவுள் கொடுத்த எந்த வேலையும் இப்ப செய்ய முடியல. பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஏதேன்ல போய் அவனால சந்தோஷமா வேலை செய்ய முடியல. இப்ப பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் எந்த படைப்புலையும் அவனோட உறவு கொள்ள முடியல. எல்லா மிருகங்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை கொடுத்தார், அவனுக்கு ஓய்வு நாள் கொடுத்தார். இப்ப அவனால எதையுமே செய்ய முடியல. அவனால ஒன்னா செய்ய முடியும், அத்தி இலையை தைத்து கொண்டு மரத்துல போய் ஒளிய மட்ட முடியும். அதை மட்டும்தான் அவனால செய்ய முடியும்.
அவனால இனி எந்த நல்ல காரியமும் அவனிடத்துல இருந்து வெளிப்படலை. அதான் நம்ம இங்க பார்க்கிறோம். அவனால எதையுமே செய்ய முடியாது. இப்படிதான் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் அவன் பாவத்தோடு பறக்கும் பொழுது இந்த ஆதாம போல எப்படி அவன் மரத்தினுடைய இலைகளை தேடுறானோ அதே போல மனுஷன் இந்த உலகத்தினுடைய சந்தோஷங்கள்ல, இந்த உலகத்துல ஒரு பொருளை பெறுகிறதுனால, இந்த உலகத்துல ஒரு நன்மையை பெறுகிறதுனால தன்னை திருப்திப்படுத்தி கொள்ள விரும்புகிறான். ஆனா ஒரு பொழுதும் அவனால் திருப்தி கொள்ள முடியாது. அதனாலதான் 8வது வசனம் சொல்லுது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்படின்னு சொல்லு. மூல மொழியில பார்த்தீங்கன்னா வழக்கமாக உலாவுகிற சத்தத்தை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். முதல்ல அது பகலின் குளிர்ச்சியான வேலைன்னு சொல்லுது. அது அதிகாலையாகவும் இருக்கலாம், சாயங்காலமாகவும் இருக்கலாம். இது 2 நேரத்துல தான் நமக்கு பகலின் குளிர்ச்சியான வேலை இருக்குது. மெதுவா சாயங்காலமா இருக்கிறதுக்கு கூடிய அநேக வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அந்த வேலையில ஆதாம் எங்க பாவம் செஞ்சான்னு அவருக்கு தெரியும். ஆதாம் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியும். கடவுளே நேரடியா ஆதாம பார்க்கல. பைபிள் இங்க நேரடியா போய் பார்த்தாருன்னு சொல்லலை. கடவுள் என்ன செய்தார்னு சொல்லுது, தோட்டத்தில் உலாவுனார்னு சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது? அது ஏன் கடவுள் தோட்டத்துல உலாவினார்? அந்த தோட்டம் தான் அவன் ஆராதிக்கக்கூடிய இடம். அந்த தோட்டம் தான் தேவனது பிரசன்னம் இருக்கக்கூடிய இடம். அந்த தோற்றத்துல தான் தேவனுக்குள்ள அவன் கலிகூறியக்கூடிய எல்லா காரியங்களையும் தேவன் செய்திருக்கார். இப்ப கடவுள் தோட்டத்துல உலாவுகிறார்னு சொன்னா, மந்தையில காணாம போன ஒரு ஆட்டை ஒரு மெய்ப்பெண் தேடுறது போல ஆண்டவர் தேடுறார். வழக்கமா அவன் கடவுளை சந்திக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு கடவுள் வந்துட்டாரு, அவன் இல்லை. அவன் எங்க இருக்கிறான்னு அவருக்கு தெரியும். ஆனால் தேவன் அந்த இடத்துல, ஆதாம் இருந்த இடத்துல தேவன் அங்க பார்த்து அவன் எங்க இருக்கிறான்னு தேடி பார்த்துட்டே இருக்கிறான். ஒரு மெய்ப்பனுடைய இருதயம், ஒரு காணாம போன ஒரு குமாரனை தேடக்கூடிய ஒரு தகப்பனுடைய இருதயம், கடவுள் எவ்வளவு இந்த இடத்துல கடவுளுடைய கோபத்தையோ கடவுள் மனிதனிடத்துல காட்டப்பட்ட எந்த நீதியான ஆக்கினையும் இந்த பகுதி சொல்லலாம். முதலாவது அது என்ன சொல்லுதுன்னா, ஆதாம் நடுக்கத்துல இருக்கிறான், ஆதாம் கண்ணீரில் இருக்கிறான், ஆதாம் எப்ப சாவு வரும், எப்ப தண்டனை வரும்னு காத்துட்டு இருக்கிறான். ஆனால் தேவன் கிருபையா இறங்கி அவனோடு அவர் உலாவி கொண்டிருந்த அந்த இடத்துல அவர் அவனை தேடி இந்த சத்தத்தை ஆதாம் கேட்கிறான். கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்படின்னு. கடவுள் நேரடியா முகமுகமா அவனோட பேசுறதுக்கு முன்னாடி கடவுள் அவனுக்கு முதல்ல தனது வார்த்தையை கொடுக்கிறார். ஆதாம் எங்கே இருக்கிறாய்ன்னு அவர் தோட்டத்துல உட்காந்து கேட்கிறார். அவர் ஒரு இடத்துல மட்டும் கேட்கல, தோட்டம் முழுவதும் உலாவி கேட்கிறார். ஆதாம் எங்க இருக்கிற? அவன் கேட்கிறான், அவன் ஒளிஞ்சு இன்னொரு மரத்துக்கு போறான். ஆதாம் எங்க இருக்கிற சத்தத்தை கேட்கிறான், திரும்ப கடவுளுடைய சமூகத்துக்கு வளர்கிறான். அப்படிதான் அதை சொல்லுது. அவன் விலகி, அவர்கள் ஆதாமும் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே, விருட்சம்னு ஒண்ணு சொல்லல, விருட்சங்கள்னு சொல்லு. பல மரங்கள் அவன் போய் எப்படி ஒளிய முடியும்? அவன் ஒவ்வொரு மரமா தேடி தேடி போய் ஒளியிறான். ஆண்டவர் அவனுடைய பேரை சொல்லி கூப்பிட்டே இருக்கிறார். ஆதாம் எங்க இருக்கிறன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிறார். அவனால மனமும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த ஆதாம் எங்க இருக்கான்னு சத்தம் கேட்ட உடனே அவன் கண்ணீரோட ஓடி இருந்திருக்கான். அவன் தான் குற்றத்தை, ஆண்டவரே நான் விழுந்துட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், ஒரு வார்த்தையை மீறிட்டேன், நான் கடவுளுடைய உங்களது சாயலை இழந்துட்டேன், நான் நிர்வாணியா இருக்கிறேன்னு போய் அவன் கடவுள்கிட்ட சொல்லியிருந்திருக்கான். கடவுள் கூப்பிட்ட உடனே அவன் ஒளிஞ்சு அவன் ஓடி இன்னொரு மரத்துக்கு ஓடுகிறான். திரும்ப கடவுள் கூப்பிட்டால் திரும்ப இன்னொரு மரத்துக்கு ஓடுறான். இதுதான் ஒவ்வொரு பாவியினுடைய சுபாவம். ஒரு பாவியான மனிதனுக்கு கடவுளுடைய வார்த்தை பயத்தை தான் உண்டு பண்ணும். நம்ம நினைக்கிறோம் கடவுளுடைய வார்த்தை வெறும் ஆறுதலும் சந்தோஷமும் ஐஸ்வர்யமும் வாக்குத்தத்தமும் நினைக்கிறோம். ஆதாமுக்கு சந்தோஷமா இல்ல. ஆதாம் பேரை கடவுள் சொல்லும் பொழுது அவன் துக்கப்படுகிறான். ஆதாம் பேரை கடவுள் சொன்ன பொழுது அவன் ஓடுறான். நீங்க வேதத்துல பல இடங்கள்ல பார்க்கலாம். ஏசாயா 6 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுது. ஏசாயா 6 அதிகாரத்துல
1-5 வாசி. ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரம் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களில் நிலைகள் அசைந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். ஏசாயா உசியா ராஜாவுடைய நாட்கள்ல கடவுளுடைய மகிமையை பார்க்கறான். தேசம் சீரழிஞ்சிருக்குது, ராஜாக்கள் துன்மார்க்கமா இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் சீரழிஞ்சு போறாங்க. கடவுளுடைய ஆலயத்துல கடவுளுடைய மகிமையை பார்க்கிறான். கடவுள் தனது சிங்காசனத்துல தேவ தூதர்கள் எல்லாம் கண்ணை மூடி ரெக்கைகளை மூடி கடவுளை பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லக்கூடிய சத்தத்தை அவன் கேட்கிறான். கேட்ட உடனே தேவன் மகிமையா இருக்கிறான்னு அவன் சந்தோஷப்படலை. தேவன் உயர்வா இருக்கிறான்னு அவன் சொல்ல, ஐயோ அதமானேன்றான். ஏன் அவன் எப்படி சொன்னான்? கடவுளுடைய பரிசுத்த சமூகத்துக்கு முன்பாக மனுஷன் தனது இருதயத்தினுடைய நிலையும் தனது ஆத்ம நிலையும் பார்க்கும் பொழுது அவன் எப்பயுமே உடைந்து போவான், அவன் எப்பயுமே விலகி ஓடுவான்றதை நம்ம கவனிக்கிறோம். இப்ப நீங்க திரும்ப லூக்கா 5 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல அதே மாதிரி ஒரு ஒப்பீடை பார்க்கிறோம். லூக்கா 5 அதிகாரம் 5-8. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழித்து போகத்தக்கதாக மிகுதியாக மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். ஆண்டவர் பேதுருவை சந்திக்கிறார். முதல்ல பேதுருவும் அவனுடைய சகோதரனும் கடற்கரையில வலைகள் அலசி கொண்டு ராம் முழுதும் வலை போட்டு மீன் கெடுக்காம உட்கார்ந்துருக்கிறாங்க. தேவன் பேதுருவை பார்த்து அவனுடைய படகை சொல்ல சொல்லி அந்த படகுல உட்காந்து பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னே பேதுருவை பார்த்து சொல்றாரு, படகை தள்ளி கொண்டு வலையை கொண்டு போய் ஆழத்துல போடுன்றார். பேதுரு ஒரு மீனவனா சொல்றான், நான் ராத்திரி ஃபுல்லா வலை போட்டேன், ஒரு மீன் அகப்படலை, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி போறேன்னு சொல்லி போய் நடுக்கடலை வலை போடுறான். வலையை போட்ட உடனே வலை கிழியத்தக்கதான மீன்களை அவங்க பிடிக்கிறாங்க. படகு முழுவதும் மீன்களா, படகு அமிழத்தக்கதாக மிகப்பெரிய மீன் கூட்டத்தை பிடிக்கிறாங்க. அதை பிடிச்சிட்டு கரையில திரும்ப பேதுரு வந்து, ஆண்டவரே, உங்களால நாங்க இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யமான மீன்களை பிடிச்சோம், உங்களால நீங்க நாங்க பெரிய பணக்காரன் ஆயிட்டோம், உங்களால எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம்லாம் சொல்லலை. அவ்வளவு மீன்கள் அவன் பிடிச்சிட்டு இயேசுடைய பாதத்துல விழுந்து அழுகிறான், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிருங்கன்றான். நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்க அப்படின்றான். இயேசு அங்க எங்கேயுமே அவனுடைய பாவத்தை சொல்லவே இல்லை. இயேசு எங்கேயுமே அவனுடைய குற்றத்தை வெளிப்படுத்தவே இல்லை. ஆனா அவன் எப்படி அங்க உணர்றான்? கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய இரக்கத்தையும் பார்க்கறான். நான் ஒரு துன்மார்க்கமான ஒரு பாவியான மனுஷன், எனக்கு தேவன் இவ்வளவு பெரிய அன்பை பார்த்துட்டு கடவுள் படகு நிறைய மீன்களை கொடுத்து அந்த மீன்களை வித்துருந்தானா இன்னும் ஒரு 5 படகு வாங்கி வந்திருப்பான். அதாவது அந்த மீன்களை வச்சு இன்னும் ஒரு துளில பெருசுபடுத்த வந்திருப்பான். ஆனா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்த படகையும் அந்த மீனையும் விட்டுட்டு இயேசு பின்னால அவன் போனான். ஏன்னா அவருடைய அன்பையும் அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக அவன் விழுந்து என்னை விட்டு போங்கன்றான். பைபிளை நீங்க பல இடங்களை பார்க்கும் பொழுது எங்க தேவன் ஒரு பாவியான மனிதனை சந்திக்கிறாரோ மனிதன் அங்கு உடைபடுவான். மனிதன் கடவுளுடைய சமூகத்தை விட்டு ஓட முற்படுவான். கடவுளுடைய பரிசுத்தத்தை அவன் கவனிக்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்தை உடைத்து
அவனுடைய பலவீனத்தையும் அவனுடைய பாவத்தையும் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறதுனால அவன் ஒரு பொழுதும் கடவுள்கிட்ட சமாதானமா வர முடியாது. இப்ப திரும்ப நம்ம ஆதி ஆகமத்துல பாக்குறோம், அங்க தேவன் அங்க அவனோட அவன் ஒளிந்து கொண்டான், கடவுளுடைய சத்தத்துக்கு விலகி விருட்சங்களுக்குள்ள ஒளிந்து கொள்கிறான். தேவனாய கர்த்தர் ஆதாம கூப்பிடுறாரு. ரொம்ப தெளிவா அவன் எந்த மரத்துல எங்க உட்கார்ந்து இருக்கான்றதை அறிஞ்சு, இங்க நீ உட்கார்ந்து இருக்கிற, ஒழுங்கா வந்துருன்னு சொல்லி அவர் சொல்றாரு. நீ எங்கே இருக்கிறான்னு கேட்கிறார். அதான் நம்ம போன வாரமும் சொன்னோம், எங்கே இருக்கிறாய்னா எந்த மரத்துல ஒளிஞ்சிருக்கன்னு இல்லை, நீ எந்த நிலையில இருக்கிற, இப்போ உன் நிலை என்ன, நான் உன்னை எப்படி வச்சுட்டு போயிருந்தேன், நான் உனக்கு எவ்வளவு மேன்மையை கொடுத்திருந்தேன், உன்னிடத்துல எவ்வளவு உயர்வை கொடுத்திருந்தேன், நீ எங்க இருக்கிற என்ற ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். அதற்கு அவன் ஆதாம் பதில் சொல்றான். ஆதாம் இனிமேல் எங்கேயும் ஒழிய முடியாது, அவன் எங்க இருக்கிறான், எந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான் எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சுட்டார். அவருடைய சமூகத்துக்கு போறான், போய் சொல்றான், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் சொல்றான். ஆதாம் தனக்கு என்ன பிரச்சனை நான் சொல்லலை, ஆண்டவரே நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நான் சாப்பிட்டு பாவம் செஞ்சுட்டேன், தேவ சாயலை இழந்துட்டேன், நான் உங்களுக்கு குற்றவாளியா எதையுமே அவன் சொல்லலை. அவன் அங்க என்ன சொல்றான்னா, அவன் ஒளிந்து இருப்பதற்கான காரணத்தை சொல்றான். ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறேன், நான் நிர்வாணியா இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தையை கேட்டுட்டு நான் நிர்வாணியா இருக்கிறதுனால நான் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றான். அவனுடைய இருதயத்தினுடைய குற்ற மனசாட்சியினுடைய வேதனையை சொல்றான். நான் சரியில்லை, நான் அவமானத்துல இருக்கிறேன், நான் துக்கத்துல இருக்கிறேன், நான் இக்கட்டுகள் இருக்கிறேன், அதனால உங்க சந்நிதிக்கு விலகி போகிறேன் நான் சொல்றேன். ஒவ்வொரு மனிதனும் தேவன் பாவையான மனிதனை சந்திக்கும் பொழுது, அவனுடைய பாவத்தை உணர்த்தும் பொழுது, அந்த மனுஷன் எப்பயுமே அதற்கான நியாயமான ஒரு காரணத்தை சொல்லுவான். கடவுள் மனிதனுடைய குற்றத்தை சொல்லும் பொழுது மனிதன் அந்த குற்றத்துக்கான நியாயத்தை தான் சொல்ல வருவானே ஒழிய நான் தவறுன்னு ஒத்துக்கவே மாட்டான். ஆதாம் இங்கே தான் தப்புன்னு சொல்லலை. ஆதாம் தனக்கு ஏற்பட்ட விளைவுகளை சொல்றான், ஆதாம் தனக்கு ஏற்பட்ட வலிகளை சொல்றான், ஆதாம் தனக்கு ஏற்பட்ட காயங்களை சொல்றான். ஆனா அதுக்கு நான் தான் காரணம் சொல்றேன். நான் நிர்வாணியா இருக்கிறேன், நான் ஒளிஞ்சிருக்கிறேன், நான் பயந்து இருக்கிறேன், என் நல்லா இப்படி இருக்குது, அதனால நான் உங்களுடைய சத்தத்தை கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆண்டவர் அவனுக்கு அவங்க கேள்வி கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னு கேட்கிறார். ஆதாம் இன்னமும் தன்னை உணரல, இன்னமும் ஆதாம் மனம் திரும்பல, இன்னமும் ஆதாம் ஒத்துக்கல. இப்ப தேவன் பொறுமையா அவன் கடவுளுக்கு முன்பாக அவன் பாவத்தை மறைக்கதான் முற்படுகிறான். ஆனால் தேவன் அவன் வெட்ட வெளிச்சமாக்கிட்டே வர்றார். உன நிர்வாணின்னு முதல் யாரு சொன்னான்? இதுக்கு முன்னாடியே நீ நிர்வாணமா தானே இருந்த, இப்போ உனக்கு நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு, புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ அப்படின்னு கேட்கிறார். இப்ப எக்ஸாக்டா அவன் என்ன செஞ்சான்றத அவர் சொல்றார். அவனுடைய குற்றத்தை அவனால உணர முடியல, அவனுடைய குற்றத்தை அவனால அறிக்கையிட முடியல, அவனுடைய குற்றத்தை மறைக்க பார்க்கறான், மூட பார்க்கறான், நியாயப்படுத்த பார்க்கறான். இதுதான் எல்லா மனுஷன். எந்த ஒரு 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 கொலைகாரனை போய் ஏப்பா கொலை பண்ணு நியாயம் சொல்லுவான். நான் ஏன் கொலை செஞ்சேன்னா இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி என்ன அவன் கோபம் போட்டினான், இந்த மாதிரி என்ன பரியாசம், இதே மாதிரி ஒரு திருடு, ஒரு களவு, ஒரு உபச்சாரம், எல்லா பாவத்தையும் நீங்க ஒரு மனிதனிடத்துல வெளிப்படுத்தினீங்கன்னு சொன்னா அவன் மறப்பான், அவன் நியாயப்படுத்துவான், அதுக்கு காரண காரியங்கள் சொல்லுதானே ஒழிய அது உண்மையாகவே நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்க மாட்டான். வேத பல இடங்கள் அது சொல்லுது. ஆதாமுடைய குணாதிசயம் அதான் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆனால் தேவன் விடலை. ஆதாம் மறைக்கிறான்னு தெரியுது, ஆதாம் அதை ஒத்துக்க மாட்டான்னு தெரியுது. இப்போ தேவன் டைரக்டா அவன் என்ன செஞ்சான்னு சொல்றாரு, நீ ஏன் நிர்வாணியா இருக்குன்னு சொன்னா, நான் உனக்கு விலக்குன கனியை நீ புதுச்சியா, நீ என் கட்டளையை மீறி இருக்கிற, நீ எனக்கு எதிராக பாவம் செஞ்சிருக்கிற, நீ நான் உனக்கு கொடுத்துருக்கிற தேவ சாயல் இழந்திருக்கிற, நீ என்னுடைய கட்டளைகளை முழுவதாக மீறி எனக்கு விரோதமாக இருக்கிறன்றத அவனுக்கு முதல்ல அங்கே உணர்த்துறான். அவருடைய அதாவது அவன் என்ன பாவம் செஞ்சான்றதை ஆதாம் சொல்லலை, தேவன் தெளிவாக கிளியரா சொல்றார். அவனுடைய நிலை என்ன, அவன் எங்க வீழ்ந்திருக்கிறான், என்ன செஞ்சான், எதனால அவன் அப்படி இருக்கிறான்றதை சொல்றாரு. 12வது வசனம் சொல்லுது, அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரின் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். இன்னமும் ஆதாம் மறைக்கதான் பார்க்கலாம், இன்னமும் ஆதாம் காரணம் தான் சொல்றான். கடவுள் அவன் என்ன செஞ்சான், ஏன் இப்படி இருக்கான்றதுக்கான விஷயத்த சொல்றாரு. அவன் என்ன சொல்றான், ஆமாங்கய்யா நான் சாப்பிட்டேன்னு சொல்றேன்.
ஆமாம் ஆண்டவரே, நான் உமது வார்த்தையை மீறிட்டேன், நீ சொன்னதை நான் செய்யலை, நான் என் மனைவியை பிசாசின் இடத்துல வஞ்சகமாக வித்துட்டேன், உமது கட்டளையை மீறிட்டேன், நான் கடவுளுடைய சாயல் இழந்துட்டேன். நான் சொல்ல என்ன சொல்றான், என்னோடு இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீ ஆனவள்றான். என் மனைவி ஆகிய ஏவாள் நான் சொல்லல, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சமும் மாம்சமான என் மனைவின்லாம் அப்ப அவன் சொல்லல. அந்த உறவு உடையுது பாருங்க, கணவன் மனைவி உறவு உடையுது. இப்ப மனைவிய யாரோ ஒருத்தின்னு சொல்லிட்டு இருக்கிறான், யாரோ ஒருத்தின் கூட அவன் சொல்லல, இந்த பெண்ணின் கூட அவன் சொல்லல, இந்த ஸ்திரீன்னு கூட அவன் சொல்லல, என் நிலைமைக்கு காரணமே நீங்க தான்றான். நான் நிர்வாணமா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான், நீங்க எனக்கு கொடுத்தீங்கள, நீங்க என் தலையில கட்டி வச்சீங்களே, அந்த மாதிரி. இன்னொருமே இருக்கும்படி தேவரையும் தந்த ஸ்திரீ ஆனவள், நீங்க கொடுத்த இந்த பெண், நீங்க கொடுத்த என் மனைவி, நீங்க கொடுத்த என் நேசத்துக்கு சொல்லலாம். அதாவது ஏவாளாவை எவ்வளவு கீழ்த்தரமா பாக்குறான்னு நம்ம இங்க பாக்குறோம். ஏவாள் மீது இருந்த அந்த அன்பெல்லாம் எப்படி இல்லாம போச்சுன்றத பாக்குறோம். ஏவாள பிசாசின் இடத்துல பலிகடாவா எப்படி அவன் வித்துட்டு போனான்றதை நம்ம பாக்குறோம். ஏவாள் பாவம் செய்யறா, ஏவாள் தான் முதல்ல விழுகிறா, ஏவாள் தான் பிசாசால வஞ்சிக்கப்படுகிறா. ஆதாமுக்கு நல்லா தெரியுது, ஆனா அவன் வேடிக்கை பார்க்குறான். அவன் தன் மனைவியை காப்பாத்தல, தன் மனைவிக்கு ஆறுதல் படுத்தல. பாவம் செஞ்சதுக்கு அப்புறமும் கூட அவன் ஏவாள் இடத்துல எந்த அன்பான வார்த்தைகளை அவன் பேசுறான். அவன் அவளை குற்றம் சாட்டுகிறான், அவன் அவளையும் காரணமா சொல்றான், அவளை கொடுத்த தேவனையும் காரணமா சொல்றான். நீங்க தான் பிரச்சனை, நீங்க கொடுத்த இந்த ஸ்திரீ ஆனவளை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். ஆனா நான் இயல்பா புசிக்கல, நான் இயல்பா இந்த பாவத்தை செய்யலை, இந்த பாவத்துக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்ததே நீங்க தான். நிறைய நேரம் மனுஷன் பாவம் பண்ணிட்டு தான் சொல்லுவான், கடவுளுடைய வாழ்க்கையில சரியில்லை, கடவுளுடைய வாழ்க்கையில அதை மாத்தலை, கடவுள் என்ன இப்படி கஷ்டத்துல வச்சுட்டாரு, அதான் நான் தப்பு செஞ்சுட்டேன், கடவுளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் வெறுமையாக்கிட்டாரு, அதனால நான் இந்த பாவத்தை செய்யறேன். குடிக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவான், ஏன் குடிக்கிறேன்னு கேட்டா குடும்பம் சரியில்லைன்னுவான், ஏன் குடிக்கிறேன்னு கேட்டா வேலை இல்லை, ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லுவான். இந்த இடத்துல ஆதாம் மதீனமா அவன் தேவனை குற்றம், ஆனா கடவுள் இங்க கோவப்படாது. கடவுள் இப்ப கூட அவனை அழிச்சிருக்கலாம், அவன் துணிகரமா பாவம் செஞ்சுட்டு இப்ப கூட தன்னை நியாயப்படுத்துறான். கடவுள் அவனை வெட்ட வெளிச்சமாக்குறார், அவன் தன்னை மூடி மறைக்கிறான். அவன் அவன் தனது வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான், எவனுடைய பாவத்தை கடவுள் மூடி இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் சொல்லி சொல்லப்படுகிறது. இங்க ஆதாம் தனது பாவத்தை அவன் மூட முற்படுகிறான், அவன் கடவுளை காரணமா சாட்டுகிறான். 13வது வசனத்துல இப்ப அவன் தன்னை நீதிபதினு சொல்லிட்டான், தன்னை குற்றவாளி இல்லைன்றான், நீங்க தான் காரணம். அப்ப ஆண்டவர் ஸ்திரீயை பார்த்து கேட்கிறார், ஏவாளை பார்த்து இப்ப கேட்கிறார், நீ இப்படி செய்தது என்னன்னு கேட்கிறார். ஏன்னா அவதான் தூண்டுதல், அவதான் ஆரம்பம், அவதான் புத்திகீனமா விழுந்தா. இப்ப அவள் ஆதாம் குற்றம் சாட்டின உடனே ஆண்டவர் ஏவாளை கேள்வி கேட்காம சரி பரவாயில்ல அவ தெரியாம செஞ்சுட்டா, அவ பலவீனம் செஞ்சுட்டான்னு விடல. ஆண்டவர் ஏவாளையும் நிப்பாட்டி ஒரு பாவத்தையும் கடவுள் விடுறதில்ல, எந்த ஒரு பாவமும் கடவுளுடைய பார்வையில கேட்கப்படாம போகாது. ஒண்ணு இந்த உலகத்துல பாவத்துக்கான கேள்வியை கடவுள் கேட்பாரு, இல்ல செத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு மனிதனும் தனது பாவத்துக்கான கணக்கை கடவுளிடத்துல ஒப்பு கொடுத்துதான் ஆகணும். அதுல இருந்து யாரும் தப்ப முடியாது, எல்லா பாவமும் கடவுளால வெட்ட வெளிச்சமாக்கப்படும். அந்த இடத்துல அவரு ஏவாளை பார்த்து கேட்கிறார். இப்ப ஏவாள், ஆமாண்டவரே நான் தான் துணிகாரமா செஞ்சுட்டேன், நான் தான் என் கணவனையும் ஏமாத்துட்டேன், நான் தான் என் கணவனையும் வஞ்சித்து பாவத்துல வள வச்சுட்டேன், நான் தான் எல்லாத்துக்கு காரணம், என்னாலதான் இந்த குளறுபடி, என்னாலதான் பாவம் விழுந்ததுன்றத அவ சொல்லல. அவ என்ன சொல்றா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். ஆதாம் மனைவிய காரணம் காட்டுறான். இப்போ ஏவாள் அவளும் மறைக்க பார்க்கற, அவ பிசாச காரணம் காட்டுறா, பிசாசு என்னை ஏமாத்துச்சு அப்படின்றான், பிசாசு என்ன சோதிச்சு பிசாசினுடைய வஞ்சகத்துல நான் விழுந்தேன் அப்படின்னு சொல்லி. 2 பேரும் இயல்பா எந்த பாவ அறிக்கை செய்யல, எந்த மனம் திரும்பதனை செய்ய, அவங்க கடவுளுடைய உறவை புதுப்பிப்பதற்கும் கடவுளோடு மறுபடியும் ஒப்புரவாகிறதற்கும் கடவுளிடத்துல இருந்து மறுபடியும் நன்மைகளை பெறுவதற்கும் ஆதாமும் ஏவாளும் ஒரு சொட்டு நல்லது கூட செய்யல. அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். பாவத்தில் இருக்கிட்ட மனுஷங்கிட்ட எந்த விதமான நல்லது இயல்பா வராது. குடிகாரனால குடியை நிறுத்த முடியாது, திருடனால திருட்ட நிறுத்த முடியாது, எந்த பாவமும் அவனால இயல்பா நிறுத்த முடியாது. மனுஷன் நல்லதை விரும்புவான், நல்லதை ஆசைப்படுவான்,
நல்லது செய்ய மாட்டான். அவனுடைய இருதயத்துல வாஞ்சம் இருக்கும், அவனுடைய இருதயத்துல விருப்பம் இருக்கும், அவனால ஒரு பொழுதும் நன்மையாக வாழ முடியாது. அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். இப்ப கடவுள் பிசாச காரணம் காட்டுறா. இப்ப தேவன் பிசாச கேள்வி கேட்கிறார். தேவன் சர்ப்பத்தை பார்த்து நீ ஏன் எப்படி செஞ்சன்னு கேட்கல. ஆதாமை பார்த்து நீ என்ன செஞ்ச, ஏன் செஞ்சன்னு கேட்டார். ஏவாளை பார்த்து நீ என்ன செஞ்ச, ஏன் செஞ்சன்னு கேட்டார். பிசாசை பார்த்து நீ என்ன செஞ்சன்னு கேட்கல. பிசாசுக்கு இங்க நேரடியா தேவன் பிசாசு செய்த பாவத்துக்கான ஆக்கினை தண்டனை, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இது பாம்புக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாம்பும் சாபத்துக்குரியது இல்லை. பாம்புகள் கடவுளுடைய படைப்புல ஒண்ணுதான். கடவுள் படைக்கும் பொழுது நல்ல விதத்துல தான் படைத்தாரு, அதுக்கப்புறமும் அந்த நோக்கத்தை நிறைவேற்று. இது தேவன் நேரடியா பிசாசுக்கு தரக்கூடிய சாபமான ஒரு வார்த்தை. அவர் சொல்றாரு, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். ஒரு புறம் பிசாசினுடைய வஞ்சகத்துல பாம்பு பயன்படுத்தப்பட்டனால அது இந்த உலகத்தினுடைய எல்லா மிருகங்களையும் சேராம தனித்து விடப்பட்டு எல்லா மிருகங்களுக்கும் எதிராக பகைமை உணர்வோடு அந்த மிருகம் இருக்குன்னு சொல்றாரு. நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாம்பு வயிற்றில் நகர்ந்ததா நகரலையா நமக்கு தெரியல. ஆனால் பாவத்துடைய விளைவில் அவர் சொல்றாரு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாம்புக்கு பல்லிகள் போல கால் இருந்திருக்கலாம், பாவத்துக்கு அப்புறம் தேவன் அதை எடுத்து வந்துருக்கலாம், அதனால அது வயிற்றினால் நகர்ந்ததாக சொல்றார். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லாது, ரொம்ப தெளிவாக அது பிசாசு குறித்து அதிகமாக பேசுறதுனால அது பார்க்குறோம். உயிரோடுக்கும் நாளெல்லாம் நீ மண்ணை தின்பாய், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார் என்றார். நேரடியா என்ன நடக்க போகுதுன்றத டெக்ளரேஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். இப்ப இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஆதாம ஏவாள் பார்த்து சொல்லல, இந்த வார்த்தைகளை தேவன் பிசாசை பார்த்து சொல்றார். ஏன்னா பிசாசு தான் கடவுளுடைய திட்டத்தை எதிர்த்து கடவுளுடைய உலகத்தை சீரழித்து கடவுளுடைய மனிதனை கரைப்படுத்தி கடவுளிடத்துல புரிச்சான். அதனால பிசாசுக்கு எந்த விதமான ஆக்கினை உண்டுன்றத தேவன் தனது சாபத்தோட சேர்த்து அவர் அங்க சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் அப்படின்றார். உனக்கும் ஸ்திரீக்கும்னா நீ முதல்ல அந்த ஸ்திரீயை பயன்படுத்தி தான் இந்த முழு உலகத்தை அழிச்ச. அந்த ஏவாளை பயன்படுத்தி தான் ஆதாமை வீழ்த்தின, ஏவாளை பயன்படுத்தி முழு படைப்பையும் கரைப்படுத்தின. இப்ப அதனால நீ யாரோட தோழமை உணர்வா இருந்தியோ, யார் உன் பேச்சை கேட்டு உனக்கு நட்பு பாராட்டி ஐக்கியத்தில் இருந்தாலோ, உன்னையும் நான் ஏவாளையும் பிரிப்பின, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகும் என்ற ரெண்டு விஷயத்தை சொல்றார். முதல் நேரடியா இனிமேல் ஏவாள் பிசாசோட ஐக்கியமா இருக்க முடியாது. பிசாசினுடைய வஞ்சகத்தை உணர்ந்து அவ இனி பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்க்கிறவளா இருப்பான். ரெண்டாவது உன்வித்துன்னு சொல்லும் பொழுது பிசாசினுடைய சந்ததியை சொல்றார், பிசாசினுடைய தூதர்கள் கூட்டத்தை அவர் சொல்றாரு, பிசாசோட சேர்ந்துக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளை சேர்த்து அவர் சொல்றாரு, உன்னுடைய வித்துக்கும் அவளுடைய வித்துக்கும் சொல்லி சொல்றாரு. அவளுடைய வித்துன்றது ஏவாள் மூலமாக வரக்கூடிய வித்துக்கள்னு சொல்லல, வித்துன்ற ஏவாள் மூலமாக வரக்கூடிய ஒரு மனிதன், ஏவாள் மூலமாக வரக்கூடிய ஒரு ஜீவனுள்ள மனிதன், அவன் மூலமாக உனக்கு பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லப்படும். ஸ்திரீயின் வித்தாக வரக்கூடிய அந்த மனிதன், அந்த வரக்கூடிய இன்னொரு ஆதாம் உன்னுடைய தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாயினார். இங்கதான் முதல்ல ஆண்டவர் இயேசுவை பத்தி சொல்றாரு. முதல்ல சுவிசேஷ செய்தி இங்கதான் சொல்லப்படுகிறது. வீழ்ந்து போன மனிதனுக்கு கடவுள் முதல்ல என்ன சொல்றாருன்னா சுவிசேஷம் தான் சொல்றார். ஆதாம் வீழ்ச்சி அடைந்து அவன் நிர்வாணத்தோட இருக்கான்னு சொன்னா ஆண்டவர் முதல்ல அவனுக்கு அவன் நிர்வாணத்தை மூட முற்படலை. ஆண்டவர் அவனுக்கு இன்னொரு ஏதேனை உருவாக்க முற்படலை. ஆண்டவர் அவன் கண்ணீரை தொடச்சி அவனுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லலை. ஆண்டவர் முதலாவது அவனுடைய பாவத்தை நியாயம் விசாரிக்கிறார், அவனை கண்டிக்கிறாரு, அவனை உணர்த்துறாரு, அவனிடத்துல மனம் திரும்புதல் எதிர்பார்க்கிறார். ரெண்டாவதாக அவனுடைய பாவத்துக்கு துணையா இருந்த ஏவாளை கண்டிக்கிறார், ஏவாளுடைய பாவத்தை விசாரிக்கிறார். மூன்றாவது அந்த பாவத்துக்கு ஊன்றுகோலாக வழிநடத்தக்கூடியவனாக இருந்த பிசாசுக்கு நீதியான
நியாய தீர்ப்பையும் தண்டனையும் சொல்றார். உன்னித்துன்னு சொல்லும் பொழுது பிசாசினுடைய உபதேசங்களுக்கு செவி கொடுக்கக்கூடிய எல்லா மனிதனையும் சொல்றது. கடவுளை விட்டு பிரிந்து துன்மார்க்கமா வாழக்கூடிய எல்லா மனிதர்களையும் சொல்லுது. இன்றைக்கும் பிசாசு எல்லாரையும் வஞ்சித்துட்டு இருக்கிறான். எப்படி ஏவாளை வஞ்சிக்கிறானோ இன்னைக்கும் இந்த உலகத்துல பலவிதமான இச்சைகளை காட்டி கடவுளை விட்டு பிரிச்சுட்டே இருக்கிறான். இன்னைக்கும் இந்த உலகத்தினுடைய பலதரப்பட்ட சிற்றின்பங்களை காட்டி கடவுளுடைய சமூகத்தை விட்டு பிரிச்சுட்டே இருக்கிறான். அந்த முழு கூட்டத்துக்கும் இந்த சீரின் வித்து என்று சொல்லப்படுகிறது கடவுள் கொடுத்த இந்த வாக்கு தத்தங்களை நம்பி கடவுள் அந்த ஜனங்களுக்காக ஏற்படுத்தி அந்த மீட்பை நம்பி வர இருக்கக்கூடிய கிறிஸ்துவ விசுவாசிக்கக்கூடிய ஜனங்கள் 2 பேருக்கும் பகையை உண்டாக வேண்டார். அதுல ரொம்ப சிறப்பா ஸ்திரீயின் வித்தாக வரக்கூடிய கிறிஸ்து அந்த பிசாசினுடைய தலையை அவர் நசுக்கிறவராக இருப்பார். அவர் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவா என்றார். தலையை நசுக்கிற தலையை வெட்டிட்டா முழு உடம்பும் போயிடும், உயிர் இருக்காது. குதிகாலை வெட்டினா உயிர் இருக்கும். குதிகாலை வெட்டினா கால் வளரும். குதிகாலை வெட்டினா திரும்ப உயிரோட வர முடியும். ஆனா தலையை வெட்டினா வர முடியாது. தேவன் நீங்க சொல்றாரு இந்த உலகத்துல இனி போராட்டம் உண்டு. அந்த 3ஆம் அதிகாரத்தை தான் நீங்க உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் பார்க்கலாம். ஆண்டவர் இந்த 3ஆம் அதிகாரத்துல சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு தான் அதுக்கு அடுத்து எல்லா அதிகாரம். ஆதியாகமம் 4ல இருந்து நீங்க வெளிப்படுத்தல் கடைசி வரைக்கும் பார்க்கும்பொழுது இந்த உலகத்துல ஸ்திரீயின் வித்துக்கும் பிசாசின் வித்துக்கும் ஏற்படக்கூடிய போராட்டம். கடவுளிடத்துல மறுபடியும் உயிர்ப்பித்து கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஆதாம் இழந்து போன நன்மையை தேடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொரு கூட்டம் பிசாசுக்கு செவி கொடுத்து கடவுளுடைய வார்த்தையை மீறி தேவன் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஜனங்களை நசுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். பைபிள் சொல்லுது இயேசு சபைக்கு தலையா இருக்கிறார். இயேசுவோட இணையக்கூடிய எல்லா ஜனங்களும் அவயவங்களா இருக்கிறாங்க. இப்ப பிசாசுங்க யாரை துன்பப்படுத்துறா என்று பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய எல்லா மக்களையும் பிசாசை துன்பப்படுத்துவான், உபத்திரவத்துக்குள்ளா நடத்துவான், அவர்களை இக்கட்டுகளுக்கு நேராக கொண்டு வருவான். ஆனா இயேசு பிசாசினுடைய தலையை வாங்கி இறுதியில அவர் முழுமையாக வெற்றி பெறுவார்னு சொல்லப்படுது. ஆதாம் எந்த ஏவாளை பயன்படுத்தி முழு உலகத்தை சீரழிச்சானோ அதே ஏவாள் மூலமா வரக்கூடிய இன்னொரு மனிதனை பயன்படுத்தி ஆண்டவர் பிசாசை வெற்றி கொள்கிறார். ஆதாம் எவ்வளவு வஞ்சகமா இந்த உலகத்தை சீரழித்தானோ தேவன் அந்த பலவீனமான ஏவாளை பயன்படுத்தி பிசாசை மேற்கொள்ள போகிறார்ன்றத அவர் சொல்றார். தேவனுடைய திட்டம் பெரிய பகிரங்கமா பெரிய மேன்மையா ஒரு நொடியில் நடக்கல. தேவன் ஒரு நீண்ட கால திட்டத்தை ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில அவர் வைத்திருந்தார். இப்போ ஆதாம் ஏவாள் இந்த வார்த்தையை கேட்கிறாங்க. இப்போ ஆதாம் ஏவாள் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் இப்ப தேவன் அவங்களுக்கு கொடுக்கல. அதான் வேதம் சொல்லுது, எபிரேயர்ல அவர் சொல்றாரு, அவர் தேவதூதர்களுக்கு உதவியாக கை கூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தாருன்னு சொல்லு. முதல்ல மனிதர்கள் பாவம் செய்ததற்கு முன்பாக தேவதூதர்கள் தான் பாவம் செஞ்சாங்க. தேவதூதர்களை ஒரு கூட்டம் பாவம் செய்து தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டவர்கள் தான் பிசாசின் கூட்டமாக ஆகுறாங்க. ஆனா அந்த தேவதூதருடைய கூட்டத்துக்கு கடவுள் ரட்சிப்பை உண்டு பண்ணல. அந்த பிசாசின் கூட்டத்துக்கு கடவுள் மீட்பை உண்டு பண்ணல. ஆனா ஆதாம் வீழ்ந்த உடனே ஆதாமுக்கு தேவன் மீட்பை உண்டு பண்ணுகிறார். ஆதாமுக்கு மீட்பை உண்டு பண்ணுகிறார். ஆதாமை காப்பாற்றுவதற்கு தேவன் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். இங்க ஆதாமுடைய வேலை என்ன? ஆதாமுடைய பொறுப்பு என்ன? ஆதாம் இப்ப இழந்து போனதை அடையிறதுக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அவனால ஒன்றும் செய்ய முடியாது. அவன் இதை செய்யணும்னு ஆண்டவர் எந்த பொறுப்பையும் இங்க வைக்கல. கடவுள் வாக்கு பண்றாரு, கடவுள் தீர்மானம் பண்றாரு, கடவுள் நிறைவேற்றி முடிக்கிறார். இதுதான் பைபிள் சொல்றது ரட்சிப்பு. மனிதன் கிட்ட கடவுள் எந்த பொறுப்பையும் கொடுக்கல. மனுஷன் கொஞ்சம் கொஞ்சம் செய்வான், கடவுள் கொஞ்சம் கொஞ்சம் செய்வார்ன்றத ரட்சிப்பு. மனுஷன் கடவுள் இடத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சார்னா கடவுள் 2 ஸ்டெப் எடுத்து வைப்பாருன்றதல்ல போதனை. மனிதனால ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஆதாம் வரவே மாட்டான், ஆதாம் செவி கொடுக்கவே மாட்டான், ஆதாம் திருந்தவே மாட்டான். ஆனால் தேவன் தனது வாக்கு தத்தத்தின் அடிப்படையில அவனை கிருபையாக மீட்கிறார். ஆதாம் அதை நம்புறானோ இல்லையோ, ஆதாம் அதை ஏற்றுக்கொள்கிறானா இல்லையோ, ஆதாம் அதுக்கு உண்மையா இருக்கிறானா இல்லையோ, தேவன் அதுக்கு உண்மையா இருக்கிறார். பைபிள் நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கடவுள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் கடவுளுக்கு உண்மையா இல்லை. ஆண்டவர் நோவாவை சந்திக்கிறார். நோவா மூலமா இந்த முழு உலகத்துக்கான மீட்பு ஆண்டவர் திட்டம் பண்றார்.
நோவா கடவுளுக்கு உண்மையா இருந்தானா? நோவா தனது பிள்ளைகள் உண்மையா வளர்த்தானா? அந்த சந்ததி மறுபடியும் சீரழிஞ்சு போகுது. தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். ஆதாம் கடவுளுடைய வாக்குறுதியை உண்மையா பற்றி கொண்டானா? ஆதாம் கடவுள் விரும்பினதை செஞ்சானா? இல்ல. சாரால் மூலமா உனக்கு பிள்ளையை நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா அவன் ஆகார திருமணம் பண்றான். அவன் என் வீட்டு வேலைக்காரன் நினைங்கன்றான். கடவுள் ஒவ்வொரு முறையும் அவன்கிட்ட பேசுறாரு. அவன் அவரை விட்டு வழி விலகி போறான். இதேதான் யாக்கோபு, இதேதான் தாவீது, இதேதான் சாலமோ. நீங்க எல்லா பைபிளையும் ஒவ்வொரு மனிதனை பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டிலேயே நீங்க பேதுரு, யோவான் எல்லாருடைய வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது தேவன் கிருபையாய் அந்த பாவிகளை பயன்படுத்தி அந்த ரட்சிப்பை நிறைவு செய்கிறாரே ஒழிய அவங்க இதை செய்யணும்னு எந்த காரியத்தை அவன் கையில கொடுக்கல. மனுஷனால நல்லது செஞ்சு கடவுளை அடைய முடியும்னு சொன்னா கடவுள் இந்த உலகத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. பாவம் செஞ்ச நீங்களும் நானும் கடவுளோட ஒப்புரவு ஆக முடியுன்ற நிலை இருந்துச்சுன்னு சொன்னா இயேசு இந்த உலகத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு போதகர் சொல்றாரு, ஒரு சொட்டு நீதி மனுஷங்கிட்ட இருந்தாலும் இயேசு இந்த உலகத்துல மனிதனா பிறக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற. நம்ம கிட்ட ஒரு சொட்டு நல்லது கூட இல்லைன்றது தெரிந்துதான் அவர் இந்த உலகத்துல பிறந்து நீங்களும் நானும் பாவத்துக்காக செய்ய வேண்டிய எல்லா பிரயாச்சித்தங்களும் அவர் செஞ்சு உங்களுடைய என்னுடைய எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து நீங்களும் நானும் நீதியா கடவுளுக்கு செய்ய வேண்டிய எல்லா கட்டளைகளையும் அவர் செய்து மரித்து சாபமாகி உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணி வைக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லியிருக்கிறார், நம்புன்னு சொல்றார். உன் பாவம் என்னால் நீக்கப்படுன்றத நம்பு. அதுதான் விசுவாசம். விசுவாசன்றது நம்ம ஏதாச்சும் செய்யறதல்ல, நான் ஏதாச்சும் கடவுள் கொடுக்கறதல்ல, நான் ஏதாச்சும் கடவுளுக்கு பிரியமா செய்யன்றது அல்ல. கடவுளுக்கு நம்ம இருதயம் நல்லா தெரியும், நம்முடைய வாழ்க்கை நல்லா தெரியும், நம்ம எப்படிப்பட்ட நபர்கள் நல்லா தெரியும். நம்ம பரலோகம் போறதுக்கு நம்ம கிட்ட எந்த விதமான காரியத்தையும் அவர் எதிர்பார்க்கல. நீங்களும் நானும் நித்திய வாழ்வு அடைவதற்கான எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில செய்து முடித்துட்டார். நீங்க பண்ற ஜெபமோ உபவாசமோ ஆராதனையோ எதுவும் உங்களை பரலோகம் கூட்டிட்டு போகாது. பரலோகம் நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு ஒன்னே ஒன்று அவருடைய சிலுவையின் ரத்தம் மாத்திரம்தான். நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் இயேசு செஞ்சு முடிச்சனால இயேசு செய்த எல்லா நீதி எனக்கு வருது. என்னுடைய பாவம் அவர் மேல வைக்கப்படுது, அவர் சம்பாதித்த நீதி எனக்கு கொடுக்கப்படுது. ரோமர் 5 வாசிச்சு பாருங்க தான் சொல்லு. எல்லாரும் பாவம் செஞ்சு விழுந்த பொழுது தேவன் கிருபையா இயேசு மூலமா உங்களை என்னையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறார். நீ எப்படி வாழ்ந்த, நீ எவ்வளவு யோக்கியமா இருந்த, நீ எவ்வளவு நல்லவனா இருந்தான்னா கடவுள் பரலோகத்துக்கு கணக்கு கேட்க போறதில்ல. கடவுள் ஒன்னே ஒண்ணுதான் கேட்க போறார், குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, குமாரனை நிராகரிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. இப்ப நியாய தீர்ப்புல நம்ம எப்படி வாழ்ந்தோம் வாழன்றது இல்லை, இயேசு விசுவாசிச்சமா இல்லைன்றதான். ஒவ்வொரு மனிதனையும் கடவுள் எப்படி நியாயம் தீர்க்க போகிறார் அப்படின்னு சொன்னா, உலகம் எங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். அவர் சொன்னார், நீ உலகம் எங்கும் போய் சொல்லுனார். எல்லா மனிதனும் இயேசுவை குறித்து சத்தியத்தை கட்டாயம் கேட்பான். அதை கேட்டு விசுவாசிக்காதவனுக்கு தான் நித்திய நியாய தீர்ப்பு நரக தண்டனை உண்டு. கேட்டு மனம் திரும்புறவனுக்கு நித்திய ஜீவனும் விடுதலையும் உண்டு. அதை இயேசு இலவசமா தர்றார். உங்ககிட்ட என்கிட்ட எதையும் அவர் எதிர்பார்க்கல. இப்ப நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பொறுப்புள்ளவனா ஏசு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு, நான் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கலாம் அப்படி கிடையாது. நான் என்ன பண்ணாலும் நான் பரலோகம் போயிடுவேன் அப்படி கிடையாது. சரிங்களா? நான் பிச்சைக்காரனா இருந்த என்ன சுத்தப்படுத்தி ராஜ வஸ்திரம் தருத்தி சிங்காசனத்துல என்ன உட்கார வச்சிருக்கிறார். மறுபடியும் நான் பிச்சைக்காரனா வாழக்கூடாது. நான் ராஜா வீட்டு பிள்ளை போல வாழணும். நான் கடவுளுடைய நீதி பரிசுத்தம் உண்மையோடு இந்த உலகத்துல வாழணும், என்னுடைய பொறுப்பு. ஆனா பரலோகம் போறதுக்கு அந்த பொறுப்பு காரணம் கிடையாது. பரலோகம் போறதுக்கு இயேசு காரணம். அது விசுவாசிக்கிறனா அதுக்கு பாத்திரமா பொறுப்போடு வாழ அழைக்கப்படுகிறேன். அதுதான் நீங்கள் நானும் அறிந்து கொள்ளும். இதைதான் ஆண்டவர் ஆதாமுக்கு பிரதானமா கொடுத்தார். பைபிள்ல எங்கேயுமே பழைய ஏற்பாட்டில் ஒரு சுவிசேஷம், புதிய ஏற்பாட்டில் ஒரு சுவிசேஷம். ஆண்டவர் ஆபிரகாமிட ஒரு மாதிரி செயல்பட்டாரு, இன்னைக்கு நம்மளோட ஒரு மாதிரி செயல்படாருன்றது இல்லை. ஆதியிலிருந்து ஒரே மாதிரி தான், ஒரே திட்டம் தான், ஒரே நோக்கம்தான். அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு வேதம் முழுவதும் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதான் வேதம் நமக்கு எல்லாம் சொல்லுது. தொடர்ந்து அடுத்த வாரம் இன்னும் கடவுள் என்னெல்லாம் சொல்றாரோ ஆதாம் அதன் மூலமாக சந்தித்த காரியங்கள் என்றதை தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம்.